இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த அக்ஷய திருதியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். வடசென்னை ராயபுரம் தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிடுகிறார். நேற்று இரவு ஜெயக்குமார் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென பவர் கட் ஆனது. மக்களிடம் பேசிய ஜெயக்குமார், மின்சாரத்தை துண்டித்து என் பிரச்சாரத்தை முடக்க இந்த அரசு நினைக்கிறது என்றார். அப்படியே எந்திரம் மாதிரி பணத்தை கொடுத்து கொடியை பிடிக்க சொல்லி அப்படியே வருவாங்க, அப்படியே போயிடுவாங்க. அவ்வளோதான், 100 பேர் தான். இங்கே பாரு எவ்வளோ ஆர்ப்பரிப்பு, ஒரு எழுச்சி, ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் எங்களுடைய அந்த பிரச்சாரத்தில் இருக்குது. இதை ஜீரணிக்க முடியல இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளரால். அதை என்ன பண்ணுவா, சீப்பு ஒழிச்சு எல்லாம் நின்றுமா என்ன, நீ லைட் ஆஃப் பண்ணா அதனால் பிரச்சாரம் நின்றுமா என்ன. இந்த இப்போ வெளிச்சத்தில் தான் இப்போ போயிட்டுருக்கேன், இது கேமராவுடைய வெளிச்சத்தில். அதெல்லாம் இது ஆக்சுவலாக ஒரு இந்த மாதிரி ஒரு என்ன சின்ன புத்தி கொண்டவங்கள நான் பார்க்கல. திடீரென அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் ஊழியர் ஒருவரை ஜெயக்குமாரிடம் அழைத்து வந்தனர். யாரும் அவரை எதுவும் செய்யாதீங்க என கட்டளையிட்ட ஜெயக்குமார், பவர் ஏன் கட்டானது, நீ திமுக காரன் தானே என அந்த மின்வாரிய ஊழியரை பார்த்து கேட்டார். ஐயா சாமி, அதெல்லாம் கிடையாது, நான் அதிமுக காரன் என கூறி கூட்டத்திலிருந்து அவர் நைசாக நழுவி சென்றார். பாருங்க, அவர் இபி ஸ்டாஃபா? ஏன்பா இருப்பா தம்பி, ஒரே நிமிஷம் தம்பி, எதுவும் பண்ணாதீங்க. நீ வாட்ட அதான் டிஎம்கு சொல்லி தானே பண்ணீங்க, சும்மா சொல்லாத. எப்ப எப்படி திடீர்னு ஆச்சு இது? சரி போய் போடு பாருங்க. டக்குன்னு அப்படியே பிளேட்டை மாற்றி வாசிக்கிறார், புரியுதா? அதனால இது போட்டு வேணும்னே அவருக்கு தண்ணி வாங்கி கொடுத்து பணத்தை கொடுத்து ஒரு 200 300 கொடுத்து ஆஃப் பண்ண சொல்லியிருக்கு. எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான புத்தி பாருங்க. அதனால இப்போ ராயபுரத்தை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு திருட்டு எந்த விதமான திருட்டும் அவ்வளோ தூரம் கிடையாது. அப்படியே ஏதோ ஒன்று நடந்தால் கூட உடனடியாக பண்ணால் பயம் இருந்தது. எதுவும் திருட்டுத்தனம் பண்ணால் சட்டம்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இல்லையே, சட்டம் ஒழுங்கு மோசம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது அடிப்படை வசதி இது ரொம்ப சுத்த மோசமாக போச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள் மக்கள் கம்பேர் பண்ணுறாங்க. ஜெயக்குமார் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருந்த தொகுதி இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. அதனால் நம்ம ஜெயக்குமாரே கொண்டு வருவோன்ற மாதிரி, மீண்டும் ஜெயக்குமார் என்ற மாதிரி மக்களுடைய மனதை தோணும்.